ஒரு ஊர்ல ராமசாமி ராமசாமின்னு ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு எப்படியும் ஒரு 75-80 வயசு இருக்கும்னே நம்ம வச்சுக்கலாமே. அவருக்கு திடீர்னு அவரோட ஃப்ரெண்டான முத்துகிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசையா இருந்ததாம். என்ன திடீர்னு நம்மளுக்கு முத்துகிருஷ்ணனோட நினைப்பு வருது அப்படின்ட்டு நம்ம ராமசாமி தாத்தா தான் யோசிச்சாராம். முத்துகிருஷ்ணனோ தாத்தாவும் ராமசாமி தாத்தாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்து இப்ப வயசானதால அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியல. அப்போதான் என்ன ஆச்சு அப்படின்னா, முத்துகிருஷ்ணன் தாத்தா தவறிட்டாரு, சாமிகிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்போ அதை கேட்கவும் நம்ம தாத்தாக்கு ரொம்ப சோகமா போயிடுச்சான். என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டு முத்துகிருஷ்ணனை பார்க்கவே முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். எப்படியும் நம்ம பேசிடணும், முத்துகிருஷ்ணன்ட்டு ஒரு தடவையாச்சும் நம்ம பேசிடணும் அப்படின்னு யோசிச்சாராம். அப்போதான் அவருக்கு நம்ம ஏன் இந்த ஆவிங்க கிட்டலாம் பேசுற மீடியம்கிட்ட காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாராம். உடனே அவர் என்ன பண்ணாராம், ஆவிங்க கிட்ட பேசுற ஒரு லேடி கிட்ட போனாராம். அம்மா, என்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான், அவன் பேர் முத்துகிருஷ்ணன், அவன்கிட்ட நான் பேசணும், உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு. உடனே அந்த லேடியும் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் தாத்தா, கொஞ்சம் இருங்க அப்படின்னாருங்களாம். அப்போ அவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னா திடீர்னு நம்ம முத்துகிருஷ்ணன் தாத்தா வந்தாராம். வரவும் நம்ம ராமசாமி தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சான். ஆஹா, என்னடா முத்துகிருஷ்ணா, என்னை விட்டு போயிட்டியே, நீ எப்படி இருக்க இப்போ? ஓ, எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன்பா, நீ எப்படிடா இருக்கிற அப்படின்ட்டு நம்ம முத்துகிருஷ்ணன் தாத்தா கேட்டாராம். உடனே ராமசாமி தாத்தா சொன்னாராம், ஏதோ இருக்கேன்டா. சரி, நீ எங்க இருக்கிற? நானா, நான் இப்ப இருக்கிற இடம் பச்சை பசேல்னு இருக்கு. சுத்தியும் மலை, அதுக்கு மேல மேகக்கூட்டம், அதை தாண்டி பார்த்தா வானம் அப்படியே ப்ளூ கலர்ல அழகா இருக்குடா அப்படின்ட்டு. வேற என்னடா இருக்கு அப்படின்னோன்னா, அங்க சின்ன ஓடை இருக்கு, நான் வேண்டியதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. உடனே முத்துகிருஷ்ணனை நினைச்சு நம்ம ராமசாமி தாத்தாக்கு கொஞ்சம் பொறாம வந்துதான். பரவாயில்லையே, பையன் இறந்த பிறகும் ஜாலியா இருக்கிறான். உடனே கேக்குறாரு நம்ம ராமசாமி தாத்தா, சரிடா, பக்கத்துல இருக்கிறியா நீ அப்படின்ட்டு. உடனே நம்ம முத்துகிருஷ்ணன் தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? அட நீ வேற, நான் இப்ப ஆப்பிரிக்கால எரும மாடா பிறந்திருக்கேன், அங்க இருக்கிற மேய்ச்சல் நிலத்துல இப்போ நான் மேய்ஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாரா.